ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐலேருந்து ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 841 வேகன்சிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம். இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேஷன் வந்து எனி டிகிரி நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து ஹையர் குவாலிஃபிகேஷனாக வந்து போஸ்ட் கிராஜுவேட்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத அதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 24/2/2021 15/3/2021 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிசபிள் ஆயிரும். அவங்க அஃபீஷியல் வெப்சைட்லேயே இதுக்கு உண்டான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ரீஃபாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷனையும் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. சரி வாங்க இன்னும் மேற்கொண்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம். இப்போ மொத்த வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 841 வேகன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டிஸில் வேகன்சி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா 71 வேகன்சி இருக்குது. மேலும் பக்கத்தில் நம்ம ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா திருவனந்தபுரம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா இருக்குது, பெங்களூர் இருக்குது. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 28 வேகன்சி இருக்குது. திருவாண்டரத்துலேருந்து 26 வேகன்சி இருக்குது. மேபி நீங்கள் அங்கே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா 71 வேகன்சி இருக்குது. உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பட் வந்து லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா அதுக்கும் வந்து டெஸ்ட் வந்து தனியாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் வந்து 12 லோக்கல் லாங்குவேஜில் வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சால் மற்ற ஸ்டேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா வந்து தமிழ்நாட்டிலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 50% இருந்து அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்கள் காலேஜ்லேயோ இல்லை வந்து 10th மினிமம் 50% மார்க் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 18 25 வயசு வரை இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகரி அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏஜ் லிமிட் வந்து 18 30 இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓபிசி அப்படின்னு பார்க்க போனோம்னா 18 28 வயசு வரை இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி அதுக்கப்புறம் ரெண்டுமே சேர்ந்து இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறத வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. அதில் இன்னும் வந்து ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணவங்களை வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்ட்டு ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சரி, இந்த ரிட்டன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 120 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படிங்கிற மாதிரி அலாட் பண்ணுவாங்க. மொத்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து ராங்காக வந்து அட்டன் பண்ணீங்க அப்படின்னா வந்து அதுக்கு வந்து 0.25 அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் அபிலிட்டிலேருந்து ஒரு 30 கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் ரீசனிங்லேருந்து ஒரு 30 கொஸ்டின் வரும். மொத்தம் வந்து 4 செக்ஷனாக பிரித்து கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாஸ் பண்ணவங்களை வந்து மெரிட் லிஸ்ட் எடுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களை வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம லோக்கல் லாங்குவேஜ் தமிழ்லேயே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் தெரியுதா, எழுத படிக்க தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் அப்படிங்கிறத வந்து அவங்க போட்டுருவாங்க. இப்போ சேலரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்டெண்டன்ட்டுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 26,000 ரூபா வந்து பெர் மந்த்துக்கு வந்து வாங்கலாம் இதில் சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அக்காமடேஷன் அவங்க வந்து தங்குறதுக்கு உங்களுக்கு வந்து வீடு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ் அப்படின்னு வரும். சரியா, அந்த தொகை வந்து உங்களுக்கு வராது. மேபி நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளைம் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் தனியாக வந்து வீடு எடுத்து தங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து 50% வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரியா, பேசிக் பேலேருந்து அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எப்போவுமே இருக்கிறது போல் வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். சரி, இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி இடபிள்யூஎஸ் ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து இது எக்ஸாம் ஃபீஸ் ப்ளஸ் இனிஷியல் சார்ஜ் இன்டிமேஷன் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் வந்து 450 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து இன்டிமேஷன் சார்ஜ் அப்படின்ட்டு ஒரு 50 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் ப்ரீஃபாக அதில் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. RBI.org.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதில் கரண்ட் வேகன்சி அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அதில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணுமோ ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே கரெக்டாக அதில் சொல்லியிருக்கிற மாதிரி வந்து
அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிடுங்க. எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ண போகிறீங்க. ஆஃப்லைனில் எதுவுமே நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் அவங்க கொடுக்கல. நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 24/2/2021 15/3/2021 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்குது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஆர்பிஐலேருந்து எக்ஸாம் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஏப்ரல்லேருந்து 10 ஏப்ரல் 2021 வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் மேலே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்பீடான ஒரு ப்ராசஸாக இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா மேபி செலக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. அதனால் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப சீக்கிரமே வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இதுக்குண்டான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்ட் தென் பை.